ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான உளுந்து சட்னி தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். நான் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா லோ ஃபயரில் வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கூடவே ஒரு 4 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்குறாங்க. இதை லோ ஃபயரில் தான் வதக்கணும். அப்போ தான் உளுந்து அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். இதோட நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 தக்காளியை நான் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அதுக்காக நான் இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். கூடவே ஒரே ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் சேர்த்துக்கிறேன். அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் புளி சேர்த்துக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சோண்டு ஒரே ஒரு பத்தை தேங்காவை மட்டும் நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருவோம். அதனால் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருக்க வேண்டாம். இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் இதை தாளித்து கொட்டி இறக்கிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங்.